வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி நம்ம பிக் பாஸில் பேச போகிற கண்டென்ட் ரொம்ப முக்கியங்க. எதை பற்றி பேசுகிறத கொஞ்சம் பாருங்கள். ஆமாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கான ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி மாதிரிங்க பிக் பாஸ்ன்றது. ஸோ வந்து பப்ளிக் வந்து ரிலேட் பண்ணிக்கிற ஒரு விஷயமா தான் பிக் பாஸ் வந்து இவ்வளோ நாள் போச்சு. இவ்வளோ நாளுன்றதை விட ஒரு 5 சீசன் வரைக்குமே அப்படி தான் போச்சு. 6, 7லாம் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணாங்க. சரி, ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய வெளி உலக வாழ்க்கையும் அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு சில அவங்களோட கஷ்டங்கள் வந்து உள்ளே வந்துட்டு அதை மாற்றிக்கிட்டு வெளில போகிறதுக்காக ஒரு சிலர் வந்தாங்க. பட் இவங்க இப்போ உள்ளே வந்திருக்கிற அந்த சீசன் 9க்குள்ளே வந்திருக்கவங்க எல்லாருமே பார்க்க போனால், சாரி தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவங்கெல்லாம் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெளியில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்காங்க. அதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்களா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இந்த இந்த சீசனில் எல்லாமே வந்து பிக் பாஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இதை வந்து பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஃபன்னாக இருக்கணும், ஒரு இதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். ஸோ அவங்கவுங்கள ரிலேட் பண்ணி பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் இதை எடுத்து போட்டு வருமானத்துக்காகவும் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. நாம் வந்து எப்படின்னா, இது வந்து வருமானம்ன்றது இதில் வர பைசான்றது அடுத்தது தாங்க. நம்ம எதுக்காக இந்த பிக் பாஸை பற்றி ரிவ்யூ பண்ண வரோம்? ஒரு பிக் பாஸ்க்குள்ளே இப்போ ஒருத்தர் நம்ம ஆரி இருந்தப்போது சரி, அசீம் அது மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் பேசணும். அது முக்கியமாக வந்து பிரதீப் இருந்தப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப அதில் எதுக்காக பேசணும், அதனோட கண்டென்ட் சாராம்சம் என்னன்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் வெளியில் விஷயம் நடந்துட்டுருக்குல்ல, அது ஒரு பக்கத்துக்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அது மாதிரி தான் இந்த பிக் பாஸ்க்குள்ளே பிரதீப்ன்ற ஒரு தனி மனுஷனை எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அமிச்சதுனால நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் பேசணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருந்து அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்குங்க. சும்மா வளவலான்னு வந்து இவங்களை பற்றிலாம் பேசி ஏற்கனவே இவங்க தவறான விஷயங்களை வந்து வெளியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க தான் உள்ளே இருக்காங்க. இவங்கள பற்றி பேசி அதனால் வர இது வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதனால தான் எங்களால் வீடியோ என்னத்தை பேசி என்ன போடுறது, நம்ம வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். மற்றவங்கள எல்லார மாதிரியும் நம்மளால் பேச முடியாது. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம எதை பற்றி பேசுகிறோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சு தெரிஞ்சு பேசணும். அது கரெக்டானதாக இருக்கணும், யாரையும் காயப்படுத்தவும் கூடாது. ஆனால் மற்றவங்க செய்கிற தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும். ஆனால் இங்கே உள்ளே வந்தவங்க எல்லாருமே தவறுன்றதை தெரிஞ்சே வெளியில் தவறு செய்கிறவங்க இப்போ உள்ளவும் வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரை பற்றி என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அவங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். ஸோ அப்படி உள்ள வரவங்க அவங்க சொல்கிற வெளியில் அவங்க பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதான் செய்கிறோம். இது இப்படி நான் என்ன அடையாளப்படுத்திக்க விரும்புகிறேன். அப்போ எந்த மாரல், எந்த ஒரு எத்திக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சிலர் வந்து உள்ளே வந்திருக்கிறதுனால நம்ம பிக் பாஸை வந்து ரிவ்யூ பண்ணும்போது இவங்கள பற்றியெல்லாம் பேச வேண்டி வரும். அது தேவையில்லாதது அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ஸ்டாப் பாயிண்ட் போட்டுடலாம் இந்த சீசனுக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குள்ள இது பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதுலேயும் ஒரு சில நல்லவர்களாக வந்திருக்கிறாங்க. ஐ மீன் ஏன்னா இப்போ நல்லவர்கள்ன்றதை விட நம்மளுக்கு தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. நம்ம யாருக்கும் அது மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க தேவையில்லை. பட் வந்து டேலண்டட் பீப்புள்ஸ் உள்ள இருக்காங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா விக்கி இருக்காரு, அப்புறம் பிரவீன் இருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு பிரவீன் காந்தி டைரக்டர் சார் அவர் இருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நிஜமாக பார்க்க போனால் இந்த வாட்டர் மெலன் சொல்லிட்டு ஒரு திவாகர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் கூட டேலண்டட் தான். டேலண்டடுன்றது ஒரு சில குழந்தைங்க வந்து அதுங்க பண்ணுற விஷயங்களை வந்து அதுதான் சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மற்றவங்கள சிரிப்பாங்க. இப்போ நான் முதல்ல சொன்னவங்களுக்கும் இவருக்கும் திவாகருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க. இவர் வந்து மற்றவங்கள சிரிக்க வைக்கணும், மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து ஒரு கைத்தட்டி ரசிக்கணும், அதில் நம்ம பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மோட்டோவில் தான் இருக்கிறாரு. ஆமாம், அவர் அப்படி தப்பாக ஏதாவது பேசினா கூட மற்றவங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் மற்றவங்கெல்லாம் அது மாதிரி தெரியல. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு. அப்புறம் இந்த சபரி அவர் கூட என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் தோணுது இந்த இதில். ஸோ இது மாதிரி 4-5 பேரோ அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் சரியாக இருக்க மாதிரி இருக்குது. கேர்ள்ஸில் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நம்மளும் ஒரு பொண்ணு தான். இப்போ பொண்ணுங்க
இப்படியெல்லாம் இருக்காங்கன்னும் போது கூட அதுக்கும் அவங்கலாம் பேசுகிறாங்க, அது ஆணா பெண்ணா அப்படிலாம் என்ன சொல்கிறீங்க, இது மாதிரி வேறு பிரித்து பேசக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்துடுவாங்க. ஸோ இவங்க எந்த ஒரு மாரல் எத்திக்ஸ் இல்லாதவங்கள பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை வந்து விஜய் டிவி என்கரேஜ் பண்ணி இப்படிப்பட்ட ஆட்களை ஏன் பொறுக்கி போடுறாங்க? அப்போ உங்களுக்கு தேவை வெறும் விளம்பரம் மட்டும்தான். அப்போ மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு மீடியான்றது மக்களுக்கு நல்லது சொல்றதுக்கு, நல்ல விஷயங்களை எடுத்து காட்டுறதுக்கு தான் மீடியா தேவை. ஆமா, இதே கமலஹாசன் சார் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் பார்ப்பாங்க, இப்படி இருக்கணும், நான் அவங்க ட்ரெஸ் கோடை பற்றி எதுவும் பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது. அப்போ வந்து இவங்கள சாடி நம்ம பேசுறதுக்கு பதிலா இந்த டெலிவிஷனை தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அப்போ நீங்க இன்டர்வியூ பண்ணுவீங்க, இன்டர்வியூ பண்ணால் நிஜமாவே எவ்வளோ பேர் டேலண்டடெல்லாம் வெளிக்காட்ட முடியாமல் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, சோஷியலில் இருக்கிற ஒர்க்கில் இருக்கிறவங்க, அதாவது நம்ம மிலிட்ரியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் சொல்லி, ஆமாம் மெடிசன் லைனில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இனி வளர்கிற ஒரு சமுதாயம் வந்து இவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய இதுவில் வந்து பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு வளர்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற இந்த விஜய் டிவி வந்து இவங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறவங்களோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 0 தான் சொல்லலாம். அது மாதிரி தான் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னின்றவங்க, அவங்க ஏற்கனவே குக் வித் கோமாளியில் பட் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடு. அது பிக் பாஸே கூட இது சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீசனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, அவங்க ஓரளவுக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப டீசெண்டாக ஒரு விளையாட்டை விளையாடிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்கள யாரையுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி தெரியல, வெளியில் என்ன சொல்கிறது, சிரிக்கிற மாதிரி. ஆக்சுவலி பிக் பாஸே சொல்லிட்டாரு, எப்பா நீங்களாம் வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா தெரியாமல் தான் பண்ணுறீங்களா? ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் தெரியாத ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஒரு நாள் கூத்துன்னு, அதை வந்து ஒருத்தன் கேட்குறான், இது வந்து சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் என்ன சார் பைத்தியமா என்னன்னு தெரியல, அதை எடுத்து அதில் ஒட்டிக்க வேண்டியது தான். ஸோ இது மாதிரி ஒரு இதுவில் இந்த சூழ்நிலையில் இதை போய் நம்ம என்னத்தை விமர்சனம் பண்ணுறதுன்றது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. உள்ளே வந்திருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொல்கிறவங்க தான். ஸோ இவங்க வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வராங்க அப்படின்றத ஒரே ஒரு வார்த்தையில் இவங்களால நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.